ஹலோ guys, இன்றைக்கி நம்ம தேங்கோட ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி காட் மேரிட் மை கோல்டு ப்ரொஃபஸர் பார்ட் 16 போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணினா. ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருக்கும். தேங்க தான் சொல்லியிருப்பாரு, சர்டிஃபிகேட்லாம் காமிச்சிருப்பாரு. யாருக்குமே நம்ப முடியலை. ஸோ கிளாஸுக்கு போய் பேஞ்ச மாதிரி உட்காந்துருப்பாங்க. அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிதான் லெட்ஸ் கனி டு த பார்ட் 16. ஸோ போன அப்படியே கிளாஸ்க்குள்ள வந்து உட்காடுறா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேஞ்ச மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு என்னடியாச்சு, எதுக்கு இப்படி இருக்கீங்க? உண்மையை சொல்லு, என்ன சொல்லணும்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆ என்னடி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? அப்படி ஆனால் உங்களுக்குலாம் தெரியாமல் இருக்க போது சும்மா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு போங்கடி. பைத்தியமே, உண்மையை சொல்லு. உனக்கும் அந்த தேங்க்கும் தானே கல்யாணம் ஆச்சு. இது எப்படி இவளுக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. இருந்தாலும் மூஞ்சில் கடிக்கக்கூடாது அப்படின்னு. என்ன பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கும் அந்த ஆளுக்குமா? ஏண்டி, எனக்கு தான் அந்த ஆளை எவ்வளோ நான் வெறுக்கிறேன்னு தெரியும். தெரிஞ்சுட்டே இப்படி கொஷின் கேட்டா சொல்லி அழத்தலாம். இங்கே பாரு, ஓவராக நடிக்காதண்ண. கொடுத்துக்க காசுக்கு மேலே நடிக்கிற. இவர் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தேங்க வந்து சர்டிஃபிகேட்டே காமிச்சிட்டாப்ல. அவனை கிஸ் பண்ணும்போது நீ அப்படியே பல்ல கட்டிக்கிட்டே ஒன்னியே ஓ லிப்ஸை தொட்டுக்கிட்டே. அதையும் நாங்கள் பார்த்தோம். உங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட்டையும் பார்த்தோம், ஃபோட்டோவையும் பார்த்தோம். இதோ எதை போட்டிருக்கு இந்த ரிங்கு, இதையும் பார்த்தாச்சு. போச்சு. தேங்கி உண்மையை சொல்லிட்டாரா? சொல்லிட்டாரு. ஓ, ஆக்சுவலாக அது வந்து எப்படின்னா, இதுக்கடுத்து எங்ககிட்ட நீ பேசாத, அவ்வளோதான். கேட்டதுக்கப்புறமும் சமாளிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு நீ பேசுறீல, தேவையில்ல. நான் தேங்க்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன்டி, அதாண்டி உங்கள்கிட்ட சொல்ல முடியல. இல்லைனா உங்ககிட்ட சொல்லாமல் எப்படி இருப்பேன்? இல்லை வேண்டாம், நிறுத்திக்கலாம், இதோட போதும் அப்படின்னு வேறு பெஞ்சு போய் உட்காந்துக்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ எதுக்கு இவளுக்கு இப்படி பண்ணுறாளுங்க அப்படின்னு. மியா, ஏண்டி? அதான் போதும்ட்டோம்ல, வேண்டாம். இதுக்கு அடுத்து எதையும் நாங்கள் கேட்க தயாராக இல்லை, நிப்பாட்டிக்கலாம். ஷோ, இவளுகளை நான் இப்போ எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் சமாளித்து தான் ஆகணுங்கிறது மட்டும் புரியுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறானா, அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் போய் உட்காந்துக்கிறா. அவங்க மறுபடியும் தள்ளி தள்ளி போகிறாங்க. 2 பேரையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு. இங்கே பாருங்கடி, சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. என் கசின் வந்து ஓடி போயிட்டா. அவளை ஓட வச்சது நான் தான், அவள் அவர் கூட. அதனால் அந்த தேங்க்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆரம்பத்தில் எனக்கு அவனுக்கு ஒத்துக்கலை. இப்போ ஏதோ லைட்டாக போகுது. ஓ, லைட்டாக போதா? ஏதோ போகுதுன்னே வச்சுக்கோ. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆள் தான் என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சரி, காலேஜில் மற்ற யார்கிட்டையும் சரி, நீ உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கிட்டான். ஸோ என்னால் அந்த ப்ராமிஸை மீற முடியல. அப்படி மீறினா அவன் என்னை உண்டில் தான் ஆக்கிடுவான். அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்ல. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் வாங்கி கொடுக்குறேன். ட்ரீட்டு கன்ஃபார்ம் வைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இப்படி கோவப்படாதீங்க. தப்பு எம்மளை தான். மனசால் மன்னிப்பு கேட்குறேன். இதுக்கு மேலே என்ன சொல்லி உங்களை சமாதானப்படுத்துன்னு தெரில. என்னை மன்னிச்சிட்டிங்கன்னா பெஞ்சுக்கு வந்து உட்காருங்க என் கூட அப்படின்னு. அவங்க உட்காந்து இந்த பழைய பெஞ்சுக்கே வாங்கி போய் உட்காந்துட்டா. ஆனால் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. மூஞ்சி திருப்பி பார்க்குறாங்க. அவங்களே தான் பார்க்குறா. ஒரு வேளை வரமாட்டாளுகளோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு தாட் ஓடுது. இருந்தாலும் வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அவளும் உட்காந்துருக்கா. அதே மாதிரி ஒரு 5 நிமிட்ஸில் அவங்க 2 பேருமே அதே பெஞ்சுக்கு பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்கள பார்த்து அப்படியே பல்ல காட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ அவங்களும் திருப்பி பல்ல காட்டிக்கிட்டு, ட்ரீட்டு நாங்கள் என்ன கிட்டாலும் வாங்கி தருவோம், நீ கொடுத்த வாக்கா மறந்துடாத. அடி பாவீங்களா, அப்போ அதுக்காக தான் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்களா? அஃப்கோர்ஸ் மச்சான், பின்ன எதுக்கு உங்களுக்கு பாசத்தில் வந்து உட்காந்து நடிச்சா? நெவர் 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 நெவர், அந்த கருமெல்லாம் இங்கே இல்லை. நீங்களாம் இருக்கீங்களாடி அப்படின்னு அப்படியே கழுத்தை நெறிக்கலான்னு போகிறா. அப்போ மிஸ்காங் வந்து, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் கிளாஸ்க்கு வரதுக்குள்ளே ஒரு புது பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கேன். என்ன இது ஒன்றும் ப்ளே கிரவுண்டு கிடையாது, இஷ்டத்துக்கு விளையாடிட்டு இருக்கிறது. இது கிளாஸ் ரூம். டிசிப்ளின் தான் இருக்கணும், புரியுதா நான் சொல்கிறது? புரியுது மேம். இங்கே பார்த்தியா, இதான் சக்காலத்தி சண்டைங்கிறது. கங்குக்கு வானை பார்த்தா பிடிக்காது, எனக்கு கங்கை பார்த்தா பிடிக்காது. ஆக மொத்தம் 2 பேருக்கு பிடிச்சது தேங்கு. செம்ம ஃபன்ல அப்படின்னு 2 பேருக்கு அப்படியே ஹைஃபை அடிச்சிட்ருக்க. மிஸ்காங்க அவங்களையும் பார்த்து, என்னங்க இழுப்பு வேண்டி கிடக்கு, நான் இவகிட்ட சொல்லிகிட்டு இருக்கல, உங்கள் 2 பேர் காலையில் விழுக்கலையா? ஹைஃபை அடிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருந்தீங்க பார்த்துட்டாளா?
3 பேரும் கிளாஸ் விட்டு வெளில போங்க. கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ். கோ கோட். சந்தோஷம், உன் கிளாஸில் உள்ளே உட்காரதுக்கு வெளில உட்காந்தா காத்தாது வந்து தொலையும் அப்படின்னு 3 பேர் வெளில போயிட்டாங்க. ஸோ வெளில போன அடுத்த செகண்ட் தேங்க அப்படித்தான் கிராஸ் ஆகி போகிறாப்புல அவரோட கிளாஸுக்கு. ஸோ வாயன் அப்படியே பார்த்து பல்ல காட்டுறா. தேங்க அப்படியே ஓரக்கனால பார்க்குறாரு. 2 பேரும் அப்படியே ஐக்காண்டிக்லேயே சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. இதை மிஸ்காங்க நோட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கொடுமைடா கொடுமை. நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிளாஸ்மேட்டை லவ் பண்ணாலும் ஏற்றுக்கலாம், சீனியர் லவ் பண்ணாலும் ஏற்றுக்கலாம். இந்த ப்ரொஃபஸரை லவ் பண்ணுறது மட்டும் என் மனசுக்கு ஏற்றுக்கவே மாட்டேங்குது மச்சான், ஏன்னு தெரில. அதுவும் தேங்க் சரப்பை. ஐயோ அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரு எப்படி பார்க்குற பாரு, அந்த ஆளும் பாரு எப்படி பார்க்குறான் பாரு, ஐயோ அப்படின்னு இவங்க 2 பேர் தலையில் அடிச்சிக்கிட்டு இருக்கா. மிஸ் காங் பார்த்துட்டு, மிஸ்டர் தயாங் கொஞ்சம் நில்லுங்க. ஆ சொல்லுங்கள் மிஸ் காங். என்ன நீங்கள் கண்டுக்காமல் போகிறீங்க? இங்கே நான் நின்றுட்டுருக்கேனே. சரி நில்லுங்க. எனக்கு என்ன வந்தது? என்னது இவனை இப்படி சொல்கிறான்? வாயனை பார்த்து மட்டும் பல்ல காட்டிக்கிட்டு இருந்தான், என்னை பார்த்து இப்படி சொல்கிறான். என்ன நீங்கள் வாயனை பார்த்து சிரிச்சிங்க, என்னை பார்த்து சிரிக்க மாட்டிங்களா? ஹோ இப்போ உங்களை பார்த்து சிரிக்கணுமா அப்படின்னு ஈன பல்ல காட்டிட்டு அவர் போயிட்டாரு. கங்குக்கு கடுப்பாகுது. அப்படியே வாயனை முறைச்சி பார்க்குறா. ஸோ வாயனை அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறா. இதே இவளுக்கு 2 பேர் பார்த்துட்டு நடத்து மச்சான், நீ நடத்து மச்சான், நடத்து 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 கூல் மச்சான், நீலாம் நடத்து மாதம் மாதம் அப்படின்னு சொல்லும்போது வாயனும் என்னாச்சு மேம், எதுக்கு இப்போ என்னையும் முறைச்சி பார்த்துட்டு இருக்கீங்க? ஓ அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியல வயன்? தெரியுமே மேம். ஏன் மேம் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் மறந்துட்டீங்களா? அதை இப்போ என்கிட்ட கேட்குறீங்களோ? உன்னை கிளாஸ் முடியட்டும், உன்னை வச்சுக்கிறேன். என்னை வச்சுக்க முடியாது, என்னை தான் ஆல்ரெடி தேங்க வச்சுருக்காரு. பின்னாடி சொன்னேன் நீ ஒரு பொண்டாட்டியா இல்லைனா? ஐயோ பொண்டாட்டி தாண்டி, ஏன்டி நீங்கள் வேற? சும்மா சொன்னேன்டி, ஒரு சொல்லக்கூட கூடாதா? இங்கே பார், நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ தேங்கோட ஒய்ஃப் அப்படி சொல்லு. அப்போ தான் இந்த மிஸ் கங்கு நல்லா நீ உன் விரலை விட்டு ஆட்ட முடியும் அவன் முன்னாடி. ஸோ அதனால் அதை மெயின்டைன் பண்ணிக்கோ. புரியுதா? நல்லா புரியுதுடி. ஆனால் நான் பண்ணுறனோ இல்லையோ அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா பண்ணுறீங்கடி. ஆனால் தேங்க்ஸ் மச்சா அப்படின்னு 2 பேரும் அப்படியே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கம் எனக்கு தேங்க பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ அப்படியே எட்டி எட்டி பார்க்குறா அடுத்த கிளாஸை, சுத்தமாக தெரியல. ஆனால் அந்த கிளாஸ்லேருந்து சேன் தான் எட்டி பார்த்து ஹாய் வாயன் அப்படின்ட்டு இருக்கான். இதை தேங்க பார்த்துட்டு டே இங்கே வாடா, கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், வெளியில் யாரை பார்த்தா ஹாய் காமிச்சிட்ருக்க? இந்த செம்ம சால்வ் பண்ணு, போய் சால்வ் பண்ணு. இவன் ஒருத்தன் சரி எப்படியும் சால்வ் பண்ணலன்னா நம்ம வெளில அனுப்பிடுவான். வாயில வெளில தான் நிற்கிறா. சரி வாயில சைட் அடிக்கலாம் அப்படின்ட்டு வேணுக்குனே செம்ம தப்பாக போடுறான். அதுக்கு தேங்க சிரிச்சிட்டே வெளில அனுப்பிடுறேன் நினச்சியோ? போய் கடைசியில் நில்லு, கிளாஸ் ரூமில் லாஸ்ட் கார்னரில் போய் நின்றுட்டேரு என் கிளாஸ் முடிகிற வரைக்கும். கையை தூக்கிட்டு போய் நில்லு. இதுதான் நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட். கோ. சார் நான் வெளில போகிறேன் சார். இங்கே நான் தான் ப்ரொஃபஸரு, நான் சொல்கிறதா நீ கேட்கணும். ஒழுங்க அங்கே போ. வேணுக்குனே பண்ணுறான் அப்படின்னு சான் அங்கே போய் கையை தூக்கி நின்றுட்டுருக்கான். ஸோ இங்கே வாணி எட்டி எட்டி பார்க்குறா. தேங்க் திடீர மாதிரி இல்லை, ஆனால் சான் தான் நல்லா எட்டி எட்டி பார்த்துட்ருக்கான். தேங்க் இதை பார்க்க காண்டாக இருக்குது. நீ உட்கார்றா, உட்காந்துக்கிட்டே கை தூக்குடா. சார் எதுக்கு சார்? நின்னாலும் திட்டுறீங்க, வெளில போனாலும் திட்டுறீங்க, இப்போ எதுக்கு உட்கார சொல்கிறீங்க? இங்கே பார், உட்காந்துக்கிட்டே கையை தூக்குன்னு உனக்கு நான் பனிஷ்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன். புரியுதா? உட்கார். ஐயோ அப்படின்னு அவனும் கையை தூக்கிட்டு இருக்கான். தேங்க் இதை பார்த்து அப்படியே குழுன்னு இருக்குது. ஸோ அவரும் கிளாஸ்லாம் நல்லாவே எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த சத்தம் எனக்கு கேட்குது. ஆஹா என்ன அருமையாக கிளாஸ் எடுக்கிறாரு. ஏன் மச்சான், உனக்கு இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவர் கிளாஸ் எடுக்கும்போது என்ன மனுஷன் கிளாஸ்ன்னு இப்படி எடுக்கிறேன், கையா கொல்லான்ப. இப்போ என்னம்மா கிளாஸ் எடுக்கிறாரு. அப்படியே சங்கீதம் ராகம் விட்டால் பாட்டே போடுவோம் போலையே. பாடணுன்னு ஆசையாக தான் இருக்குது. பாடுவேன், கூடி சீக்கிரம் பாடுவோம் நானும் அவரும் சேர்ந்து. ஐயோ அதை கேட்கணுன்னு எங்களுக்கு தலையெழுத்து வேறையா? சும்மா இருங்கடி, என்னை கிண்டல் பண்ணாதீங்க. நாங்கள் கிண்டல் பண்ணுறோம், அது உன்னை. யாடி இப்படி மாறிட்டா? காதல் வந்து எல்லோரும் அப்படித்தான் மச்சாவாங்க. இவ்வளோ தத்துவம் பேசுகிறா பாரு, சும்மா இருடி. என்ன 3 பேரையும் வெளில நிப்பாட்டி வச்சா கதை அடிச்சிட்ருக்கீங்க? சாரி மேம். சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், உங்கள் 3 பேரையும் நிற்க வச்சுக்கிறனால தான் இப்படி கதை பேசிகிட்டு இருக்கீங்க. நீல் டவுன் பண்ணுங்க. என்னது நீல் டவுனா? இது என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வாயன் பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டாக அங்கே பிரின்ஸிபல் வந்துட்டார். ஸோ வாயனை பார்த்து அம்மாடி வாயன், பேஸ்கெட் பால்லே கேர்ள்ஸுக்கு புதுசாக டீம் வருது தெரியலாமா? அதுக்கு நீ தான் லீட்ரு. தெரியும் சார், மிஸ்டர் கிம் சொன்னார். ஓ சொல்லிட்டாரா? சரி எப்படி ஆள் சேர்க்க போகிற?
ஆள் சேர்க்கணுமா? ஆமாம், நீ தான் டீம் வேணும்னு கேட்ட. அப்போ நீ தான் அதில் மெம்பர்ஸ்லாம் சேர்க்கணும். எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க? அப்போது அவரும் ஃப்ரெண்ட்ஸை திரும்பி பார்த்துட்டு, என்ன சேர்த்து 3 பேர் சார். ஓ அப்படியா, சரி, இன்னொரு 10 பேர் வரும், சேர்த்துக்கோ. ஓகே சார் அப்படின்னு சொல்லும்போது அவரும் அங்கேருந்து போயிட்டாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து, யார் இந்த 2 பேர்? ஒன்று நீ, இன்னும் 2 பேர் யார்? ஓஹோ, வேற யார்? நீங்கள் இருந்தா. ஏ, என்ன விளையாடுறியா? நாங்களாம் வரலப்பா. இங்கே பாருங்கடி, எனக்காக நீங்கள் எவ்வளவோ பண்ணுவேன்னு வசனம்லாம் விட்டீங்க. இது சின்ன விஷயம், இதுக்காக வரமாட்டிங்களா? ப்ளீஸ் டி, உனக்கு பாஸ்கெட் பால் பிடிக்கும், நீ சேனை சைட் அடிக்கிறவங்களுக்காக கேட்ட. ஏய், நான் அவனை சைட் அடிக்கணும்லாம் கேட்கலடி. எனக்கு உண்மையாக பாஸ்கெட் பாலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதை விளையாடணுன்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதனால தான், வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு சேன் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்டி இது இப்படி நம்மளை படுத்துறா? இங்கே பாருங்கள், எனக்கு தெரியாது, நீங்கள் வரீங்க அவ்வளோதான். நான் லிஸ்ட்டில் உங்கள் பேர் எழுத தான் போகிறேன். ஐயோ, சரி, குப்புற விழுகிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. சேர்ந்தே விழுவோம், எதுக்கு தனியாக அவளை மட்டும் விழ வச்சுட்டு அப்படின்னு அவங்க வந்து என்னமா பண்ணித்தோல அப்படின்ட்டாங்க. வான்னு குஷியாயிடுச்சு. சரி, இன்னும் மீதி பேரை சேர்க்கணுமே அப்படின்னு யாரெல்லாம் சேர்க்கலான்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பிளான் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சரி, நீ தான் நம்ம டீமோட கேப்டனு, நம்ம டீமை யார் கைட் பண்ணுவா? பிடி சாருக்கு தான் பாய்ஸ் பாஸ்கெட் பால் டீம் இருக்கே, அது நேஷ்னல் லெவலில் ஹிட் அடிக்க போகுது, அதெல்லாம் அவர் பார்ப்பாரு, நம்மளை யார் பார்ப்பா? வேற யாரு? சொல்லு யார்? மிஸ்டர் கிம் தான். நினச்சேன், அப்போமே நினச்சேன், இதில் இவ்வளோ சீரியஸாக இருக்கான்னு. கண்டிப்பாக அதில் ஏதோ உள்குத்து இருக்குது இல்லாமலே பண்ண மாட்டாளே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். புரிஞ்சிச்சு, இப்போ நல்லா புரிஞ்சிச்சு. பொம்மை நீ, சாவி அந்த ஆளா? அந்த இருந்தாலும் சொல்லாதடி. என்னதான் இருந்தாலும் எனக்கு அவர் ஹஸ்பண்ட் மாதிரி, உங்களுக்கெல்லாம் அண்ணா மாதிரி. விளக்கம் மாதிரி அந்த ஆள் எங்களுக்கு அண்ணாவா அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேர் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது வாங்கினது. இங்கே பாருங்கள், அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒழுங்காக ஹால்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்கடி. நம்ம கிளாஸில் நம்ம 3 பேர் போகிறோம், எப்படியும் ஜூனியர் பிள்ளைங்க அப்புறம் 2 இருக்கும், 2 தட்டி நம்மகிட்ட எடுத்துகிட்டு வரலாம். சீனியர்கிட்ட நம்ம போனால் நம்மளும் தூக்கி போட்டு முடிச்சிருவாளுங்க. கண்டிப்பாக நம்ம செகண்ட் இயரு ஃபஸ்ட் இயர் இதுங்க 2ல் தட்டினா தான் ஏதாவது வரும். நம்ம கிளாஸில் ஃபஸ்ட்டு கேட்டு பார்ப்போம், இந்த கங்கு போய் தொலையிட்டோம், போனதுக்கப்புறம் கேட்போம். அதுவும் சரி தான், இந்த கங் மேம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு பிள்ளைங்களும் வராது, வர்ற பிள்ளைங்க மைண்டே குழப்பிட்டு போயிடுவா. ஸோ இது போய் தொலையிட்டோம் அப்படின்னு 3 பேர் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. அவங்க நினச்ச மாதிரி கங் மேமும் அப்படியே கிளாஸை முடிச்சுட்டு, நீங்கள் 2 பேரும் இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் என்னை வந்து மீட் பண்ணுங்கள், புரியுதா? ஓகே மேம், புரியுது மேம். ஷே, உங்கள் கிளாஸுக்கு வந்தாலும் எப்பவுமே எங்கள் 3 பேரோட ஒரே தொல்லையாக இருக்குது. ஷே, என்னோட போட்டு வந்த மேக்கப்பில் அப்படியே கலையுதே. ஆமாம்மா, இது மேக்கப் கலைஞ்சி அப்படியே பார்க்க கிளவி மாதிரில இருக்கும். வான், என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை மேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே தேங்க் கிராஸ் ஆகிறாரு. வேணும் நல்லா பல்ல கட்டலாம் அப்படின்ட்டு போகும்போது அப்போ மிஸ் கங் வந்து அவளுக்கு பதிலாக, என்னாச்சு மிஸ்டர் கிம், உங்களுக்கு இப்படி வேர்த்துருக்கு? அந்த கிளாஸ் ரூமில் ஃபேன் சரியாக ஒர்க் ஆகலையா? அதான் உங்களுக்கு இப்படி சொட்டாக இருக்குது. அச்சிச்சோ, என்னங்க டிஷ்யூ பிடிங்க, தொடச்சிக்கோங்க. தேங்க்யூ. என்ன தெரியும் தான் அப்போ டிஷ்யூ கொடுப்பா, இந்த மனுஷனை வாங்கி தேங்க்யூன்னு சொல்கிறான், அதுவும் ஏன் முன்னாடியே தேத்தையும். ஃபேன், இப்போ எதுக்குமா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில நின்றுட்டுருக்க? ஐயோ, கேட்குறானே பதில் சொல்லணுமே. அதுவா சார், நான் சொல்கிறேன் மிஸ்டர் கிம், நான் கிளாஸ்க்குள்ளே வந்தேன்னா இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே அரட்டடிச்சிட்டு இருக்காளுங்க. கிளாஸில் எல்லா பிள்ளைங்களும் அமைதியாக செல்லமாக உட்காந்து படிச்சுட்ருக்கு, இவளுக்கு மட்டும் ஓவராக சீன் போட்டுட்டு இருந்தாளுங்க. கிளாஸையே அப்படியே அலங்கோலப்படுத்திட்டு இருந்தாங்க. எல்லோரும் ரொம்ப டிஸ்டர்பாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனால தான் என் அவரில் வெளில இருக்கட்டும்னு சொல்லி வெளில துரத்தி விட்டுட்டேன். அப்படின்னு அடங்களே, என்ன வாய் இது 3ங்களுக்கும். அதுவும் முக்கியமாக இந்த வாயின் இருக்காளே, வாயா என்னதுன்னு தெரில, தச்சா கூட அத்துட்டு வந்து பேசுவோப்பல, அப்படி பேசிகிட்டு இருக்கா. சே, எல்லாம் அவங்க அம்மா அப்பாவை சொல்லணும். ஏன், எதுக்குப்பா அவங்க அம்மா அப்பா விழுகிறீங்க? பின்னா அவங்க ஒழுங்காக வளர்த்துருந்தாங்கன்னா எதுக்கு இது இப்படி கற்று போகுது? இங்கே பாருங்கள் மிஸ்காங்க, நீங்கள் அவளை பற்றி திட்டுறீங்களா? திட்டலாம், உங்களுக்கு உரிமை இருக்குது, நீங்கள் அவளோட ஸ்டாஃப். அவங்க அம்மா அப்பா பற்றி இருக்கிறதுக்கெலாம் உங்களுக்கு ஒரு உரிமையும் கிடையாது, ஒரு தகுதியும் கிடையாது. அவங்க வயசில் பாதி கூட உனக்கு கிடையாது. அதனால் அவங்கள பற்றிலாம் பேசாத. சாரி மிஸ்டர் கிம், கோச்சிக்கிட்டீங்களா? நான் ஜஸ்ட் சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. என்கிட்ட கேட்காம வாயன்கிட்ட சாரி கேளுங்க அப்படின்னு தேங்க அங்கேருந்து போயிட்டாரு. ஸோ வாயனுக்கா மனசுக்குள்ள அவ்வளோ குழுன்னு இருக்குது. அப்படியே மிஸ் கங்கை பார்த்து பல்ல காட்டுறா. அவளுக்கும் செம்ம காண்டில். மன்னிச்சிருமா வாயன், தெரியாமல் அம்மா அப்பா பற்றி பேசிட்டேன், எதுக்கடுத்து இப்படி நடக்காது. ஓகே மேம், சரி,
மிஸ் கிம் நில்லுங்க அப்படின்ட்டு அப்படியே மிஸ் கங்கு கிம் பின்னாடியே ஓடுறாங்க. வாணிக்கு இதை பார்த்ததும் என் புருஷன் முன்னாடி நான் தான் இப்படி ஓடணும், எனக்கு பதிலாக இந்த தருதலை ஓடுது பத்தியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வா மச்சான் அந்த கிளாஸில் கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணா போய் கேட்குறாங்க. இந்த மாதிரி பாஸ்கெட் டீம் வரப்போது நான் தான் கேப்டன், வரீங்களான்ற மாதிரி. பாதி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனது வான் கேப்டனா, கண்டிப்பாக நாளாக வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே அப்படியே இது அப்படியே ஸ்ப்ரெட்டாக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பாஸ்கெட் பால் டீம் வருது, அதில் வான் தான் கேப்டனு, சீனியர்லாம் சமகாலில் இருக்காங்க. அது என்ன நம்ம இங்கே இருக்கும்போது நம்மளை போடாமல் நம்ம ஜூனியர் செகண்ட் இயர் அந்த ஒய்யனை போய் போட்டிருக்காங்களே, எவ்வளோ தெரியும் அந்த பிரின்ஸிபலுக்குன்னு பாதி பேர் காண்டா இருக்க. மீதி பேருக்கலாம் பரவாயில்லையே எனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கா அப்படிங்கிற ஒரு பேச்சு. ஸோ காலேஜ் ஃபுல்லாக இது பரவுது. யாருமே வர மாட்டேங்கிறாங்க. இவங்க 3 பேர் தான் எல்லாருக்கிட்டையும் நோட்டீஸ்லாம் அடிச்சு கொடுத்துட்ருக்காங்க. இதை தேங்க் பார்த்துட்டு என்ன சேர்ந்தாங்களா இல்லையா? பாதி நாள் இதுக்காகவே நான் உங்களுக்கு ஓடி வாங்கி கொடுத்துருக்கேன். நீங்களும் கிளாஸ் ரூமாக அலையிறீங்க, நோட்டீஸ் அடிக்கிறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க. பட் ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லையேம்மா. அது வந்து ஏவான் நீ பயமுடுறி, என்னை மட்டும் பேச விட மாட்டானே அப்படின்ற மாதிரி வான் அப்படி சிரிச்சிட்டே நிற்க. அவங்க 2 பேர் பார்க்குறாங்க. இதுக்கா நம்ம வந்து இங்கே நின்னா இதை பற்றியா எப்படி சொல்லி உரிச்சிட்டு இருக்குன்னு. ஏய் ரொம்ப அசிங்கமாக இருக்குடி, பச்சை தெரியுதாடி, ரொம்ப பச்சை தெரியுது. ஓ சாரி. என்னடி ஆள் சேர்த்தி இல்லையா? 2 நாளாக நம்ம ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கணும். அந்த பிரின்ஸிபல் வர என் மாட்டையை உருட்டிகிட்டு இருக்கான். ஆனால் அவனா வயன் தானே கேப்டனு ஒன்னே வேறு ஊசி பற்றி விடுதான். நீயும் ஏதோ பண்ணுறன்னு நானும் பார்த்துட்டு இருந்தா ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறேன். இதால் நீ ஒழுங்காக சாப்பிடாம பாரு, லஞ்ச் கூட சாப்பிடல போல. அவன் ஃபேஸ் அப்படியே டல் ஆகிடுச்சு. நிஜமாவா ஃபேஸ் டல் ஆகிடுச்சா? ஐயோ ஏய் இதை பண்ணுடி, என்னால் முடியலடி. இங்கே பாரு இவங்க 2 பேர் காலேஜ் கூட பார்க்காம ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவன் இது காலேஜ் டி, அது தெரியுதுடி, நீங்கள் 2 பேர் மூடுங்க. என்னத்தை மூட, கண்ணை தான் மூடணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ தேங்க் பார்த்து சிரிச்சுட்டு, இங்கே பாரு இந்த மாதிரி டீம் இருக்குது, கேப்டன் ஆகிட்டேன் அப்படின்னு எல்லா வேலையும் உன் மேலே தூக்கி போட்டுக்காத என்ன, ஒழுங்காக சாப்பிடு. நீங்களும் ஒழுங்காக சாப்பிடுங்க. நான் சாப்பிடுவேன் டி, நான் சாப்பிடுவேன், நீ தான் சாப்பிட முடியல. ஒழுங்காக சாப்பிடு, அப்புறம் நான் சாப்பிடும்போது உனக்கு ரொம்ப வீக் ஆகிட போகுது. உங்களுக்கு எப்போ பாரு இதே பேச்சு தான், மாறவே மாட்டீங்களா தேவன்? நான் எதுக்கு மாறணும்? அதான் என் பொண்டாட்டி நீ இருக்கே, உன்னைய கண்ணுபடி வச்சுருந்தா எனக்கு எப்படி மாற தோணும்? ஐயோ சாமி, நீங்கள் மாறவே வேண்டாம். இப்போ இது காலேஜ், நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க காலேஜுக்குள்ளே இந்த மாதிரிலாம் பண்ணலாம், ப்ரைவேட்டாக பண்ணலாம். ஓ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதான் காண்டாக இருக்குது. என்னது இதெல்லாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு தான் காண்டாக இருக்குது. ஏதோ நல்லா வேலை வருது. என்னம்மா நான் உங்கள் ப்ரொஃபஸர் பண்ணுற காரியமா சார் இது? சரி ரைட்டு விடுங்க, கண்டுக்காதீங்க. சரி சீக்கிரம் ஆள் சேருங்க. என்ன பத்திரமா பார்த்துக்கோங்க. வேன் சாப்பிட்றீ? ஓகே நான் என்னை பார்த்துக்கிறேன். சரி அப்படின்ட்டு தேங்க்கும் கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இவளை பார்க்குறாங்க. அவன் என்ன போகிற தேங்காய் பார்த்து பல்ல கட்டிக்கிட்டு இருக்கா. காட்டு ஏதோ டூ பேஸ்ட் விளம்பரத்துக்கு பல்ல கட்ட சொன்ன மாதிரி இப்படி கட்டிகிட்டு இருக்கா பாரு. நானும் பார்க்குறேன். 2 நாள் இந்த வயன் வைத்தியமே ஆகிட்டடி. சரி விடு அப்படின்னு சொல்லியிருக்கும்போது கரெக்டாக சேன் வரான். சேன் வந்து வயனை பார்த்து, எந்த வயன் தண்ணி குடி. இப்போ தானே குடித்தேன், இவன் வேறு கொடுக்குறானே. சரின்ட்டு அதை வாங்கிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் கொடுக்குறா. அவங்க பார்க்குறாங்க. அடுத்து வந்துட்டானா இவன் என்ன கதையை கட்ட போகிறானோ. இதெல்லாம் பார்க்குறது எங்களுக்கு பொழப்பாக போச்சு. என்னாச்சு வயன், ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது. எல்லாம் ஒன்றும் இல்லை, பேஸ்கெட் பால் டீமுக்கு ஆள் சேர்த்துட்ருக்கோம், யாருமே வர மாட்டேங்கிறாங்க, அதான் கடுப்பாக இருக்குது. என்னது கேர்ள்ஸுக்குன்னு பேஸ்கெட் பால் டீம் வந்துடுச்சா? ஆமாம் வந்துடுச்சு, நோட்டீஸ் போர்டெலாம் அடிச்சு ஓட்டியிருக்கோம். உனக்கு தெரியாதா என்ன? தெரியாதே. நீ வேணும் ஒன்று பண்ண, உங்கள் பேஸ்கெட் பால் டீமுக்காக எங்களும் யூஸ் பண்ணிக்கோயேன். யூஸ் பண்ணிக்குவா? புரியலையே. நாங்கள் மாடல்ஸாக நிற்கிறோம், அதாவது எங்களுக்கு தான் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்களே, ஸோ நாங்கள் பேசுகிறோம். இந்த மாதிரி கேர்ள்ஸுக்கும் பேஸ்கெட் பால் டீம் வருது, நீங்களும் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா எங்கள் கூட வந்து நீங்களும் ப்ளே பண்ணலாம், காம்படிட்டர்ஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னு நிறையா சொன்னால் எங்களுக்கு நிறையா ஃபேன்ஸாக இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இதை பண்ணுறதுக்கு ஓகேவா? என்னடி சொல்கிறீங்க? வேறு வழி பண்ணி தானே ஆகணும். எப்படின்னு ஓகே தானே சொல்ல போகிறேன், அதான் முஞ்ச பார்த்தாலே தெரியுதே. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. எங்களுக்கு ஓகே தான். அப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணிடலாம், இன்றைக்கி ஈவினிங்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சேனல் வந்து கிளம்பி போயிட்டான். அந்த இடத்தோட பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா
ப்ளீஸ் மறக்காம எல்லாரும் லைக்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. டாடா. பை. சீ யூ